Hello guys, welcome to the VJ Blogs. நம்மட்ட ஃபுட் ரிவ்யூ, ட்ராவலிங் வீடியோ, ரெசார்ட் வீடியோ எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம இருக்கிற ஏற்கால இந்த சில விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இனிமேட்ட முடிஞ்சால் ஃபஸ்ட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேட்ட வர போகிற வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்காத விஷயத்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரி ஃபார் த நாய்ஸ். வீடியோவில் நான் ஏர் நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு தரேன். டே டூர்னாண்டா போகிறோம். ஒரு கேமரா வச்சு டூரு, ரைடிங் ஜாக்கெட்டு, ஹெல்மெட் போட்டுட்டு போனால் உடனே குறுன்னு ஏரியாக்காரங்க எப்படி பார்க்குறாங்க பாரு. அந்த சைடும் பார்க்குறேன், இந்த சைடும் பார்க்குறேன். இவங்க பார்க்கறதுலே நோ மாட்டாக இருக்குது. டூரு போடுற கூட மனசாட்சி இல்லாமல் மனுஷங்க இப்படி குறுன்னு பார்த்தேன். எங்கே போய் வண்டி ஓட்டுறது? குறுகுறுன்னு பார்க்குதுங்க. ரோடு போட்டதோட சரி போல், இந்த ரோட்டில் எவனும் போனது கூட இல்லை போல். குரவங்க பார்க்குற பாருங்கண்ணே, வேறு லெவல். அதே ரோட்டில் ரோடை பாருங்க, வேறு லெவல். கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது. என்ன பேசுறதுன்னு வார்த்தையே இல்லை. அப்படியே ரோட்டை பார்த்துட்டு அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்கிறதா தோணுது. வேறு என்ன பேசுறதுன்னே தெரியல. சூப்பராக இருக்குது. வேறு கிளைமேட்டுக்கு இந்த ஜில்லுன்னு ஒரு காற்று வேறு. அந்த காற்றுக்கு என்ன செய்யணுன்னு தெரில. சூப்பராக இருக்குது. சொல்கிற வார்த்தையில் பேசுகிற வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கும் போல். வேறு எதுவும் எனக்கும் தெரியல. இந்த வீடியோவில் பாருங்கள், அந்த அங்கிள் என்ன செய்கிறாருன்னா மாஸ்கை கீழே இறக்கிட்டு ஏற்றி துப்புறாரு. பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு தெரியல. மிரரும் பார்க்கல, ஹெல்மெட்டும் போடாமல் ஏற்றி துப்புறாரு. வண்டி நிப்பாட்டிட்டாச்சும் ஒரு நிமிஷமாச்சு ஏற்றி துப்பிட்டு வண்டி எடுத்தாலும் பரவாயில்ல. அதை விட்டு பின்னாடி வர்றது எதுவுமே கவனிக்காமல் ஏற்றி துப்புன்னு என்ன ஆகும்? சேலம் போயிட்டு, சேலத்துலேருந்து இங்கேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு ஏற்காடு மலை ஏறணும். நான் மலை ஏறும்போது திருப்பி கண்டினியூஸ் பண்ணுறேன் கைஸ். சொல்கிற வார்த்தையே இல்லை. அந்த மவுண்டெயினு, அது மேலே மேகம், அதெல்லாம் வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. அளவே இல்லாமல் போயிட்டே இருக்குது. செம்மையாக இருக்குது. பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோவை. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த ரைட் சைடு வியூ இருக்கு பாருங்க. தரமான வியூங்க. அது கோப்ரோவில் எப்படி தெரியும் தெரில. நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சொல்கிற வார்த்தையே இல்லை. பக்கத்தில் ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்கான்னு மட்டும் பாரு. என்னாச்சு? பழைய மாதிரி ரொம்ப வருதா? எங்க அவன் எங்க கடை பக்கத்துல மெக்கானிக் ஷாப் இருந்தா பார்க்கலாம். நோரம் இறங்க.
சரி கைஸ், நான் மெக்கானிக் செட்டில் என்னென்னு கேட்டுட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணேன். ஸ்பீடோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இன்ஜின் ஆயில்னு காட்டுது, லோ இன்ஜின் ஆயில்னு காட்டுது. அதனால் நான் KTM சர்வீஸ் சென்டர் ஃபோன் அடித்து கேட்டால் அவங்க உடனே இன்ஜின் ஆயில் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இன்ஜின் ஆயில் போடுறதுன்னு கேட்டால் 10W50 போடுங்கன்னு சொல்கிறாங்க. 10W50 எங்கே கிடைக்குன்னு கேட்டால் பெட்ரோல் பங்க்கில், எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் இருக்கும், போங்க அப்படின்ட்டு. நாங்களும் பெட்ரோல் பங்க்கில் கேட்டு பார்த்தா 10W40 தான் இருந்துச்சு. சரி 10W40 போதும்னு சொல்லி நான் போட வச்சுட்டேன். போட்டுட்டு அதை வச்சுட்டு ஓட்டிட்டோம். திடீர்னு பார்த்தா திருப்பி போக ஆரம்பிச்சிச்சு. என்ன செட்னே தெரியல. அதே ஒரே கன்ஃபியூஸு, போகுமா மாட்டோமா ஏற்காடு மேலே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல மெக்கானிக் செட்டுக்கு கொண்டு போயிட்டு பார்த்தா கூலண்ட் ஆயில் அதுக்கப்புறம் ஊட்டினானே வண்டி நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு மலை ஏற ஆரம்பித்தோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டோலுக்கு வந்தாச்சு சேலத்தோடது. இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் கழித்து ரைட் எடுக்க சொல்லுது. கூகுள் மாதாஜி பொறுத்த வரைக்கும் தெரியுமா, 3 வாட்டி எங்களுக்கே சொல்ல போயிருச்சு. இப்போயாச்சும் கரெக்டான ரூட்டில் கூட்டிகிட்டு போதா இல்லையான்னு பார்ப்போம். கூகுள் மாதாஜி என்ன இப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க, ஒழுங்காக GPRS எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள், அப்டேட் கொடுங்க கூகுள். உட்காண்டே வரலாம் போல். திருப்பி ரிட்டன் ஒரு 100 ஓட்டி வந்தாலும் இந்த இது வந்துட்டு பார்க்குறக்கு கண் அப்படி இருக்குது. கோப்ரோவில் எப்படி தெரியும் தெரில கைஸ், ஆனால் சூப்பராக இருக்குது. கோப்ரோ ஆனில் இருக்கா என்னன்னு தெரியலையே. ஆனில் இருக்குது. வா, செம்மையாக இருக்குது, வேறு லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். திருப்பி கூட வரலாம் போல். ரிட்டன் வரப்போ இந்த வழியிலே நாங்கள் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறோம் கைஸ். சூப்பராக இருக்கே. ரைட் சைடில் பாருங்கள், சொல்கிற வார்த்தையே இல்லை. நாங்கள் வர வழியிலனா E-pass அப்ளை பண்ணோம். அதனால் எங்களுக்கு E-pass கிடைக்காதனால நாங்கள் பயந்துட்டு பேக் சைடாக ஏறினோம். நாங்கள் கடைசியில் பார்த்தா E-pass கிடச்சிது. கடைசியில் கேட்டால் E-passே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. வெறும் நேம் மட்டும் அட்ரஸ் மட்டும் வாங்கி வச்சுட்டு மேலே ஏற்றுறாங்களாம்மா. தேவையில்ல E-passன்ட்டு நாங்கள் அதுக்கு பயந்துட்டு பேக் சைடு வழியாக ஏறிட்டுருக்கோம். நீங்கள் வந்தால் ஃப்ரண்ட் வழியாக வாங்க, E-pass தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், நாங்கள் இறங்குறப்ப என்னென்னு நாங்கள் கேட்டு என்னன்னு சொல்கிறோம். அதை பாருங்கள், அந்த மலை அப்படியே மலையை கீழேருந்து பார்த்தாலே அந்த மலை சூப்பராக தெரியுது. காற்று வர சும்மாவே ஸ்பீடாகவே போகல, வெறும் 20 தான் போய்ட்டுருக்கோம். அதுக்கே அந்த காற்று அந்த அளவுக்கு வேகமாக அடிக்குது. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்களேன், மலை ஏற இப்போயே ஒரு இறக்கம் தெரியுது. ஒரு 2 பெண்டு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். 2 பெண்டுலேயே பயங்கரமாக தெரியுது. வண்டி சூப்பராக ஏறுது. 4th gear 5th gearன்னு நான் ஏற்றுறேன். மற்றவங்களாம் எப்படி ஏற்றிட்டு வராங்கன்னு தெரில. ஆர்சி வேறு திருப்பி என்ன நிலமைன்னு தெரில, ஆர்சி என்ன ஆச்சுன்ட்டு. பாருங்கள், நான் மேலே ஏறி நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். அவங்களுக்கு கவனிக்கவே இல்லை, நான் மறந்துட்டேன். எனக்கு சொர்க்கமாக இருக்குது. இந்த மட்டும் என்ன கிட்டத்தட்ட 6 மாதம் கழித்து இது மட்டும் வந்த யாருன்னு மறக்க மாட்டா, பின்னாடி என்ன வருது யார் வர்றாங்கன்ட்டு. பாருங்கப்பா, மவுண்டனை பாருங்க, ரைஸு வேறு லெவல், சொல்கிற வார்த்தையே இல்லைப்பா. சூப்பராக இருக்குப்பா. செம்மையாக இருக்கே, செம்மையாக வியூ. வெயிட் பண்ண, இன்னும் மேலே போயிட்டு நான் காட்டுறேன். இதோட மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆர்சி இன்னொரு புதஞ்சிட்டுனா இருக்கு, கருகுது, போடு புகை தள்ளுது, வேற லெவல். கோப்ரோவில் எப்படி தெரியும் தெரியல, ஆனால் வேற லெவல். தண்ணி காசா இது.
சின்ன பிள்ளைங்க மட்டும் விளாண்டுருக்காங்க கழுத்து பாருங்க. கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஆசி வண்டி வேறு புகை விட்டுருச்சு. திருப்பி அதனால் கொஞ்ச நேரம் நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த வண்டிக்காண்டி திருப்பி ஏற ஆரம்பித்தோம். மேலே ஏறுறோம் சூப்பராக வேறு இருக்கா. என்ன பேசுகிறேன்னே தெரியல, வார்த்தை வேறு இல்லை. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஊற்று வேறு, தண்ணி அங்கங்கே இதெல்லாம் ஃபால்ஸ் மட்டுமே வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ, ரைட் சைடு பார்த்தா வியூவு, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபால்ஸ் மட்டும் வந்துட்டுருக்கு. என்ன சைடுன்னே தெரில. வண்டியை நிப்பாட்டினா பின்னாடி வேறு இந்த பேக் சைட்லனா வண்டி வராமல் பார்த்தா பேக் சைடில் அவ்வளோ வண்டி கார் எல்லாமே வருது. ஏன்னா இ-பாஸ் கிடைக்காம சில பேருங்க இந்த வழியாக வராங்களா போலீஸ் பிடிக்கக்கூடாதுன்ட்டு, அதனால் இந்த சைடு வராங்க. ஆனால் ரைட் சைடு வேறு லெவல், சொல்கிற வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. பாருங்களேன் வியூவை, அந்த டேர்னிங்கும் அந்த பெண்டுக்கும். அப்பா, கோயில் வேறு. இங்கே என்ன கோயில்னு தெரியல, நாங்கள் ஒழுங்காகவும் பார்க்கல. சரி ஏறுவோம் அப்படின்னு சொல்லி ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் ஏறுறக்கே டைம் இப்பயே கரெக்டாக ஒரு 3 o'clock மேலே ஆயிடுச்சு. சரி ரூம் போயிட்டு எப்படி இருந்தால் ரெசார்ட்டுக்கு போயிட்டு 5 o'clock செக்கிங் பண்ணணுன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா இருக்கிறதுல டயர்டு ஆச்சு வேறு இந்த மாட்டம் ஆனேன்னு நாங்கள் கிளம்புறது காலையில் ஒரு 7 o'clock, மேலே ஏறுறது 4 o'clock. ஆர்சிக்கு நின்று ரெஸ்ட் எடுத்து ஏறுறதுக்குள்ளே இதாகிருச்சு. அதிலே மூட் அப்செட் பாதி ஆயிடுச்சு. போகலாமா வேணாமா, ரிட்டன் திருச்சிக்கு போயிடலாமான்ட்டு. சரி வந்துட்டோம், எப்படி இருந்தாலும் சரி பண்ணிட்டாச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் சரி பண்ணிட்டோம். சரி பண்ணி இப்போ மலை மேலே ஏற்றிட்டுருக்கோம். இப்போ என்ன செய்யறதுன்னு தெரில, பார்ப்போம். வாய் வேறு ரொம்ப கொள்ளாயிருது, குளிர் வேறு பயங்கரமாக இருக்குது. ரைட் சைடு பாருங்க, லெஃப்ட் சைடு கீழே விழுந்தால் காலி போல ஆள். போவோம். கூகுள் மாதாஜி ஏதோ வழி சொல்லுது, பார்ப்போம் என்ன செய்கிறேன்னு தெரியல. கூகுள் மாதாஜி எதுவும் சொலப்பிடாதீங்க, நெட் வேறு இங்கே கிடைக்கல, சிக்னல் வேறு ரொம்ப இதாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரில. பார்ப்போம், போயிட்டே இருக்கோம், எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இப்போ பாருங்க, 2 சைடுமே தேக்கு மரம், ரைட்டும் இருக்குது லெஃப்ட்டும் இருக்குது. பேக் சைட்லையும் இல்லை இது இருக்கா, என்ன செய்யறேன்னு தெரில. போயிட்டே இருக்கோம். அந்த மேலே பாருங்கள், அந்த வெயில் பாருங்கள், அப்படியே கீழே அடிக்கிறது ரோட்டில், எப்படி பாருங்க, அது சொல்கிற வார்த்தையே இல்லை. அங்கே பாருங்க மரத்துக்குள்ளே பூந்துனா வெயில் கீழே அடிச்சிட்ருக்கு பாருங்களேன். ரெண்டுக்கும் நடுவில் வெயில் அடிக்குது. 2 மரம் கரெக்டாக ரோட்டுக்கு நடுவில் இருங்க, ரைட்டும் சரி லெஃப்ட்டும் சரி. பாருங்க, சூப்பரில். இந்த மாட்டோம்லாம் சான்ஸ் யாருக்காச்சும் கிடைக்குமா? இதெல்லாம் இது பண்ணும், என்ன சொல்கிறதுன்னே தெரில. கீழே வரேன். செம வியூ பாயிண்ட்டாக இருக்குது, வேறு லெவலுக்கு இருக்குது. கீழே வருங்க அந்த மரங்கண்ணா, லெஃப்ட் சைட்லாம் சூப்பராக இருக்குது. இந்த வெயில் வேறு அடிக்கிற வெயிலுக்கு கீழே இறங்க முடியுமா என்ன? இல்லை முடியாதுன்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் பாருங்கள், அந்த கருங்கல்லே அந்த காம்பவுண்ட் சுவர் மட்டும் ஏற்றி கட்டியிருக்காங்க. பார்க்குன்னு நினைக்கிறேன். நின்று பார்ப்போம் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்ட்டு. காய்ஸ், லெஃப்ட் சைடில் பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட்டு பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நான் நிப்பாட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். கிளம்புறப்ப திருப்பி கண்டினியூஸ் பண்ணுறேன். கைஸ், நம்ம இப்போ ஊருக்குள்ளே போய்ட்டுருக்கோன்னு நினைக்கிறேன், தெரியல. இன்னும் ஒரு 5 kilometers இன்னும் இருக்குதுன்னு சொல்லுது. ஐயோ, ரைட் சைடில் போகிறோம். செம்மையாக இருக்குது, வேறு லெவல். வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு, திருப்பி சொல்கிறது சொல்லிகிட்டு இருக்கேன், என்ன செய்யறதுன்னே தெரில. சூப்பராக இருக்கே. ரைட் சைடில் பாருங்க, நிற்கலாமா? நின்று பார்ப்போம். ஐயோ, நிற்க வேணாம் கத்துறாங்க. போயிட்டாங்க மேலேருந்து பார்ப்போம். சூப்பராக இருக்குது, நிற்க வேணான்னு சொல்லி சத்தம் போடுறாங்க.
போயிட்டு மேலே போயிட்டு ஏதாவது வியூ பாயிண்ட் கிடைக்கிறத ஃபோட்டோ எடுப்போம். வெயில் வரும், மேலே வந்து கண்ணை கொசுது. இப்போ இந்த ரோடுனா சரிஞ்சு கீழே வந்துச்சுன்னா அவ்வளோதான். இது ஒரு ரோடுனானே, ஒரே ரோடுனா போல். இப்போயே குளிர ஆரம்பிச்சிச்சு. வைசரை போட்டுப்போம். இந்த ஐயோ ஜஸ்ட்டு மிஸ். நல்ல வேலை அவன் குத்த வேண்டியது. என்னாச்சு வண்டி? ஆர்சி திருப்பி கொள்ளாறு கொடுத்துருச்சு போல். ஆர்சி பார்ப்போம் என்னாச்சுன்ட்டு. நின்றுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறோம். அந்த மேலே பாருங்களேன் மரத்தை. ரைட் சைடில் பாருங்கள். அப்பா மவுண்டனை பாருங்கள். அந்த நான் மேகத்தை நடுவில் வந்து வெயில் அடிக்குது. அப்பா சூப்பராக இருக்கே, சூப்பராக இருக்குது. என்னோட மரத்தனை வெட்டி வச்சுருக்கீங்க? இதெல்லாம் கன்ஜெஷன் ஒர்க் ஏதாச்சும் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காருக்காரோட ஒரே இம்சை கொடுத்துட்ருக்கான் எனக்கு ரொம்ப. அப்போலேருந்து ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். கடுப்பாக வருது. வியூ வேறு அவனே கெடுக்கிறான் பாதி. வேறு ரைட் சைடில் பாருங்கள். மை காட். அந்த மேகத்தை நடுவுலேருந்து அப்படியே அந்த ஸ்னோவும் அந்த மேகம் அந்த வெயில் அடிக்குது வரும் அங்கே வேறு அந்த மரம்னா அப்படியே தெரியும். கோப்ரோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் என் கண்ணில் பார்க்கும்போது சொல்கிற வார்த்தையில் கோப்ரோ ஆனில் இருக்கியா? ஆன்லைனா இருக்குது. ஓகே. ஏன்னா அடிக்கடி இதான் ஏறுது, கோலா கொடுக்குது கோப்ரோ. புது கோப்ரோ தான், அதனாலுமே கோலா கொடுக்குது. ஏன்னு தெரியல. கோப்ரோனாலே எப்படின்னா அங்கே பாருங்க கண்ணை கூசுது அந்த வெயில். வைசர் போட்டுருந்தும் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. குளிர வர செய்து வெயிலும் அடிக்குது. இதுதான் செமையாக இருக்குல்ல. அந்த மரத்தை பாருங்கள். கண்ணையே குதித்துது. அப்பா குளிரும் சரி வெயிலும் அடிக்குது. வெயில் அடிக்கிறதுல ஆனால் குளிர் அளவுக்கு தெரியுது. வெயில் பரவாயில்ல ஓரளவுக்குன்னா அது தெரியுது. ஊருக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ளே இருக்கோம் இப்போ. இன்னும் எல்லா தூரம்னு தெரில. நம்ம இது ரெஸ்டாரண்ட். சரி ரெஸ்டாரண்ட் கிட்டே போய்ட்டு நான் கண்டினியூஸ் பண்ணுறேன் கைஸ். ரெஸ்டாரண்ட்டு இன்னும் எல்லா தூரம் தெரில. அங்கே பாருங்க அந்த மரத்து ரெண்டு நடுவில் இருந்து அந்த வெயில் அப்படி இருக்கு. வீடு எப்படி கட்டி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குல்ல. ரைட் சைடு லெஃப்ட் சைடு செம்மையாக இருக்குது. இந்த நேரத்தில் வராட்டினா வேறு எந்த நேரத்தில் வர்றது? வரும் பாடி சூப்பராக இருக்கே. போயிட்டே இருக்கே. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்? கோகுல் மாதாஜி இன்னும் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர்னு சொல்லுது. சரி நான் ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரெசார்ட் கண்டுபிடிச்சோம். சரி ரெசார்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ரெசார்ட்டு போனோம். இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ் வீடியோவை. செகண்ட் பார்ட்டில் கவனிப்போம். நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுத்து பெல் ஐக்கானை கீழே கிளிக் பண்ணிடுங்க. எதாவது பிடிக்கட்டுனா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளீஸ் கைஸ், ஸ்டே சேஃப்.